தூங்குனதுக்கு அப்புறம் தான் அப்பா வராரு. பிள்ளை 6 நாள் தன் தகப்பனாரை பார்க்கவே இல்லை. லோக்கல்ல இருக்காங்க, வெளிய ஊர்ல இருந்தா கூட அந்த 6 நாட்கள்ல ஒரு நாள் கூட அப்பா வீடியோ கால்லையும் பேசல, போன் கால்லையும் பேசல. அப்பா பிஸி, சோ பிஸி. அப்பா ரொம்ப பிஸியா இருக்காரு. சோ 7ஆம் நாள் ஒரே ஒரு நாள் இருக்குது. அந்த 7ஆம் நாளில கூட எனக்கு வேலை இருக்குது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு அந்த வேலையை பார்க்கணும், எனக்கு இந்த வேலையை பார்க்கணும், எனக்கு இது சம்பாதிக்க வேண்டியது இருக்குது. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். சிலர் ஒருவேளை நினைக்கலாம், பாஸ்டர் எனக்கு நீங்க சொல்றது மாதிரி இல்லை, என் தலைமையில பெரிய பொறுப்பு இருக்குது, நான் 6 நாள் வேலை செஞ்சா பத்தாது, 7ஆம் நாள் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு அதுல ஒரு 1000 ரூபாய் வந்தாதான் நான் கொஞ்சமாவது சமாளிக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலையில கூட யாராவது இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், அந்த 7ஆம் நாள் ஒரே நாள் கர்த்தருக்கு நன்றி சொல்றதுக்கு ஒப்பு கொடுத்து நீங்க ரிலாக்ஸா நீங்க இருங்க. அந்த தேவைகளை கர்த்தர் 6 நாட்களில் பூர்த்தி செய்கிறதற்கு நிச்சயமாய் வல்லவர், அவர் தருவார்.